பணைய கைதிகளை மீட்கும் வரை போரை நிறுத்துங்கள். இஸ்ரேல் பிரதமருக்கு எதிர்க்கட்சித் தலைவர் வலியுறுத்தல். காசாவுடன் போரை தீவிரப்படுத்தி வரும் அதே வேளையில் இஸ்ரேலுக்கு சொந்த நாட்டிலேயே கடும் எதிர்ப்புகள் கிளம்பி வருகின்றன. ஹமாஸிடம் சிக்கியுள்ள பணைய கைதிகளை மீட்க இஸ்ரேல் அரசாங்கம் எந்தவித முயற்சியையும் எடுக்கவில்லை என கூறி சொந்த நாட்டு மக்களே போராட்டத்தில் குதித்துள்ளனர். தற்போது லெபனானில் போர் நிறுத்தத்தை அறிவித்தது போல் காசாவிலும் போர் நிறுத்தத்தை அறிவிக்க வேண்டும் என்ற குரல்களும் எழ ஆரம்பித்துள்ளது. மற்றொரு புறம் இஸ்ரேல் பிரதமரின் பிடிவாதத்தால் நடத்தப்பட்டு வரும் போர்களால் அந்நாட்டு பொருளாதாரம் பெரும் சரிவை சந்தித்து வருகிறது. இதனிடையே இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவை தொடர்பு கொண்ட எதிர்க்கட்சித் தலைவர் பென்னி கான்ட்ஸ் காசாவில் சிறைப்பட்டிருக்கும் பணைய கைதிகளை மீட்க முன்னுரிமை அளிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார். காசாவிலிருந்து பணைய கைதிகளை மீட்கும் வரையிலாவது தற்காலிக போர் நிறுத்தத்தை அமல்படுத்த வேண்டும் என்றும் அவர் நெத்தன்யாகுவை வலியுறுத்தியுள்ளார். அதேபோல் யூடியா மற்றும் சமாரியாவில் பகுதிகளில் குடியேறியுள்ள இஸ்ரேல் மக்களை பாதுகாப்பதும் அரசின் கடமை என்பதை தெளிவுபடுத்தியுள்ளார். தற்போதைய சூழ்நிலையில் இஸ்ரேலுக்கு பணைய கைதிகளை மீட்பதும் குடியேற்றப்பட்டவர்களை பாதுகாப்பதுமே முக்கியமான கடமை என்பதையும் இஸ்ரேல் பிரதமருக்கு வலியுறுத்தியுள்ளார். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது www.aliaonlinestore.com. இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ், அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்.